அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் புதிய ஆரம்பங்களை நமக்காக தொடங்குகிறார். எத்தனையோ காரியங்கள் நீங்க நினைத்தது நடக்காம போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனா காரியங்களை புதிதாக்குகிறவர், புதிய ஆரம்பங்களை உங்களுக்காக தொடங்குகிறவர் நம்முடைய கர்த்தர். அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் அவரை சார்ந்திருங்கள், அவரோடு கூட இணைந்திருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறீர்கள். காரணம் என்ன? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியினால், முதல்ல வாசனமா இருந்தனால நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது, புதிய மனுஷனாக மாறுகிறோம். இரண்டாவது, நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். காரணம், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால். 3:16 தான் சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அந்த ஆலயத்திற்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வாசமாயிருக்கிறார்? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிலவங்க வந்து ஆடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் பாட்டி என் மேலே வந்துட்டான்னு சொல்லுவாங்க. என்னது? பாட்டி வந்துட்டாலாம். பாட்டி இப்போ எங்கே இருக்கா? செத்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? பாட்டியுடைய ஆவி வந்துருச்சான். ஆனால் இவங்க பார்த்து, ஏய், நான் உனக்கிட்ட நான் சாகும்போது சொல்லிட்டு போனேனா இல்லையா? நீ எனக்கு அந்த படையல் படைச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்களே கேட்டிருக்க மாட்டீங்க, நல்ல பிள்ளைங்க. நாங்கள்லாம் பிசாசு துரோட்ட போகிறோம், இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அந்த பிசாசை வந்து, அந்த பிசாசுடைய ஆவி அந்த ஆள் மேலே வந்தோடனே அந்த ஆவி வந்து, அந்த பிசாசு வந்து அந்த ஆள் மாதிரியே பேசும், செத்து போன ஆள் மாதிரியே பேசும். ஆனால் அது உண்மை கிடையாது, அது சாத்தானுடைய வேலை. ஓகே, செத்து போன தாத்தா பாட்டி வந்து உங்களை தொந்தரப்படுத்த மாட்டாங்க. அவங்க நல்ல பத்திரமா ஆண்டுடைய சமூகத்தில் இளைப்பாறுவார்கள். ஆனால் அந்த பிசாசு வந்து என்ன செய்யும்? நம்மக்கிட்ட வந்து, நான் தான் உங்கள் பாட்டின்னு சொல்லும். அதில் நம்பாதீங்க. ஆமேன். ஏன்னு சொன்னால் வேதாகமத்தில் அதுக்கு சாட்சி இருக்குது. எப்படின்னா, சாமுவேல் அந்த ஒரு குறி சொல்லுகிற ஒரு மன்னிக்கவும், குறி சொல்லுகிற ஆவி சொல்லுவான், சாமுவேலின் ஆவி வந்திருக்குன்னு சொல்லிடுவான். அது உண்மையாகவே சாமுவேலின் ஆவி கிடையாது. அவள் குறி சொல்கிற பொம்பளை. அவளுக்கு இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பார்த்துருக்கீங்களா? சில பார்த்துருக்கீங்களா? சைக்கிக்னு பார்த்துருக்கீங்களா? நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்களை அங்கெல்லாம் அனுப்பிடுவேன். தயவுசெய்து போயிடாதீங்க யாரும். பிசாசு உங்களை பிடிச்சி உள்ள மாட்டிடுவான். நீங்கள் அப்படியே லாக் டவுன் ஆகிடுவீங்க. அப்புறம் வெளியில் வரவே முடியாது. இங்கே சைக்கிக்னு சொன்னாங்களே, பாஸ்டர் சொன்னார், போய் பார்த்துட்டு வரோம், என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரோம். போகாதீங்க. அங்கே போய் கப்பை இப்படி மாற்றுவாங்க, இப்படி மாற்றுவாங்க. அதை ஒன்று பார்த்து, தாத்தா வந்துட்டார் பேசுன்னு சொல்லுவாங்க. தாத்தா டோன்லேயே ஒருத்தன் பேசுவான். இதெல்லாம் பிசாசு. ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து சேலம், மேசச்சூசெட்ஸ், பாஸ்டன் பக்கத்தில் இருக்க அந்த இதெல்லாம் போயிருக்கிறோம். போய் நம்மலாம் இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு, கற்றும் களவும் என்னது? களவும் கற்றும் மர. ஓகே. அதெல்லாம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும்ல. அப்போ தான் நீங்களாம் பிள்ளைகள் போகக்கூடாது, யாரும் போகாதீங்க அங்கே அப்படின்னு சொல்லித்தரணும்ல. அப்படி. ஓகே. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பிசாசின் ஆவி இல்லை. அப்போ நீங்கள் அதை யோசிக்கணும். எப்படி ஆவியான வர முடியும்? எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே. அந்த பிசாசு எப்படி ஒரு ஆளை பிடிச்சி ஆட்டி படைக்குதோ, அதே மாதிரி தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மளை என்ன செய்வார்? பயன்படுத்துவார். நம்மளை கொண்டு வார்த்தையை பேசுவார், நம்மை கொண்டு ஆறுதல் படுத்துவார், நம்மை கொண்டு தீர்க்க தரிசனம். பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, 1 கொரிந்தியர் 14 தீர்க்க தரிசனம் எல்லாம் எனக்கு பக்தி விருத்திக்காக தான் இருக்கும். ஆமேன். பக்தி விருத்திக்காக, கண்டித்துணர்த்துக்காக தான் இருக்குமே ஒழிய, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்போவுமே நான் உங்களோட முன்னாடி இருந்துட்டு இருந்தேன் பாருன்னு பழைய காரியத்தெல்லாம் சொல்லியிருந்தேன். அது இந்த திக்கு தரிசனம் கிடையாது. அது பிசாசு. தயவுசெய்து எங்கேயும் போயிடாதீங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? ஆண்டவர் உங்களை ஒரு ஆலயமாக மாற்றுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். உங்கள் மூலமாக அவர் கிரியை செய்கிறார். நீங்கள் இப்பொழுது யாராக இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த ஆலயம், வேதம் சொல்கிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குதா? பெரிதாய் இருந்தது. வாசிப்போம். ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாமா? வாசிப்போம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார்.
அப்போ பிந்தின ஆலயமாகிய உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். ஆதாம் ஏவாள் இழந்து போன மகிமையை திரும்ப பெற்று தரும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப இந்த ஆலயத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்ப உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? சமாதானம். அப்ப புதிய மனுஷன், புதிய ஆலயம், புதிய சமாதானம். அந்த புதிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கட்டளையிடுவேன் சொல்ல, இதுதான் நம்ம ஆயத்தப்படுத்துகிறது. unless we are in Christ, God cannot perform any good things in our life. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு நன்மை நடக்கும், புதிய காரியம் தோன்றும். அவர் அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்க முடியும். எப்போ? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வெளியில போயிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு, ஆண்டவரே எனக்கு அது செய்யுங்க, அது செய்யுங்க, நாங்கள் அம்மா நம்பினீங்களே, நான் உங்களை ரொம்ப நம்பினேன், என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு கர்த்தர் சொல்ல முடியாது. சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தான் கிறிஸ்து நமக்குள்ள செயல்பட முடியும். நம்ம கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் அந்த பிசாசு நம்மளை ஆட்கொண்டு விடுவான். எப்படி? ஒரு வீடு நன்றாக வீட்டில் இருந்த பிசாசை துரத்திட்டாங்க, அந்த ஆவியை துரத்திட்டாங்க. அந்த வீடு இப்போ எப்படி இருக்குது? அழகாக ஜோடிக்கப்பட்டு எப்படி இருக்குது? வெறுமையாக இருந்தது. அப்போ ஆதியில் அது எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. அந்த இடத்துல ஆண்டவர் போய் வார்த்தையை பேசினாரு, அங்கே காரியங்கள் உருவானது. அப்போ வெறுமையாக இருக்கிற வீட்டில் பிசாசு என்ன செய்வான்? இன்னும் 7 பிசாசுகளை கூட்டிட்டு வருவான், 7 ஆவிகளை கூட்டிட்டு வருவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? அந்த வெறுமையாக இருக்கிற வீட்டில் என்ன செய்யணும்? நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய செய்திகளை கேட்க வேண்டும். அந்த வீட்டில் அப்படித்தான் நம்ம இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் தடையில்லாமல் வரும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. எங்கே இயேசு இருக்கிற, நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பாடியிருக்கிறோம், இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. அப்ப இயேசு வந்தாதான் இந்த ஆலயத்துக்குள்ள சமாதானம். அப்போ அநேக இடங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ள கர்த்தரிட ஒரு கணவர் மனைவி 2 பேர் இருப்பாங்க. நான் யாரையும் சொல்ல விரும்பலை. நான் அடுத்த வாரம் மதர்ஸ் டே இருக்குது, நீங்கள் வேறு இப்போ ரொம்ப கொண்டாட போகிறீங்க, அதனால் நல்லா சொல்கிறேன். யாராவது ஒருத்தனை பிசாசு பிடிச்சி வச்சுருப்பான். யாராவது ஒருத்தர், 2 பேர் இருக்காங்களே, 2 பேரில் யாராவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுருப்பான். ஒருத்தவங்க நல்ல ஆவியானவர் கூட நடக்கணும், ஆவியானவர் கூட பேசணும், ஆவியானவரை பற்றி தியானிக்கணும் இருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஆவி இருக்கும். அந்த ஆவியானது உலகத்தின் ஆவின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவி என்ன செய்யும்? இவங்கள எப்போ பார்த்தாலும் என்ன பைபிளும் எப்போ பார்த்தாலும் பைபிளும் கையுமா இருக்கிறீங்க என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இவர் பைபிளும் கையுமா இருக்கிறதுனால தான், அல்லது இவங்க பைபிளும் கையுமா இருக்கிறதுனால தான் அந்த வீடே ஓடுது. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இப்போ சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்ற டாபிக் போயிடும். அப்படியே போயிடும், எங்கேயோ போகுது. ஆமென். இப்போ சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் என்பது இப்போ இன்னைக்கு நம்ம தியானித்த வசனங்கள் தான். ஆமென். புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கும்படிக்கு அந்த இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென். இப்போ எபேசியர் 2 எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம தமிழை நல்லா படிச்சு குடிச்சிருவோம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 11 முதல் நீங்கள் வசனமாக ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினால செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். முன்னே நம்ம எப்படி இருந்தோமா? இஸ்ரவேலர் அல்லாதவர்களாக இருந்தோம். ஆமீன். கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இருந்தோம். இவ்வுலகத்தின் தேவன் அற்றவர்களாக நம்ம இருந்தோம். எப்படி முந்தி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நமக்குள்ள எப்படி இருந்துச்சு? கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், இது எல்லாம் நமக்கு இருந்துச்சுங்க. ஆனால் இப்பொழுது என்ன நடக்குது? முன்னே தூரமாக இருந்தோம், இப்போ கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் அந்த இரத்தத்துடைய வல்லமை. வார்த்தையுடைய வல்லமையை பார்த்தோம்.
நமக்குள்ளே கிரியை செய்கிறது, நமக்குள்ளே புதிய காரியங்களை உருவாக்குகிறது, நம்மை ஒரு புது மனுஷனாய் மாற்றுகிறது. இப்பொழுது தேவனுக்கு உரியவர்களாக தேவனோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு அவருடைய இரத்தத்தினாலே நாம் சமீபமாக மாற கர்த்தர் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தினால தான் நமக்கு என்ன உண்டு? சமாதானம். கீழே உள்ள வசனங்களை வாசித்தீர்களானால், ஆமென். பாருங்க 15வது வசனம், சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. கரகத்திரமா இப்படி சமாதானம் பண்ணி, சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான சட்டதிட்டங்கள் என்னென்ன உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டதோ எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான மொட்டை கடிதாசிகளை கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான ஈவில் ரிப்போர்ட்டை கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன விதத்தில் போட்டு கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்தெந்த விதத்தில் சாத்தான் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தானோ, அது குடும்பத்தில இருக்கட்டும், அல்லது கோத்திரத்தில இருக்கட்டும், ஆபீஸ்ல இருக்கட்டும், சமுதாயத்தில இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய மாம்சத்தின் மரணத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, எஸ், I have died on the cross of Calvary for my son, for my daughter. So I am cancelling every report which are written against my children. Hallelujah. ஆண்டவர் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உங்களுக்காக இந்த இரத்தத்தை சிந்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நேற்று இடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் ஒரு காரியம் செய்துட்டேன், நான் செய்தது தவறு தான், ஆனால் எனக்கு இப்போ அது நிமித்தமாக எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது, தயவு செய்து எனக்காக ஜெபிங்க. அமெரிக்காவில் கிடையாது, வெளிநாட்டில். அப்போ தயவு செய்து எனக்காக ஜெபிங்க, அந்த எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க, நான் இதை நினைச்சேன், அவங்க கூடுதலாக பேச முடியாது எனக்கு, காரணம் ராத்திரி ரொம்ப நைட் டைம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக கையெழுத்தை குலைக்கிறவர், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்தார். ஹல்லேலூயா. அதை நடுவில் இராதபடிக்கு, கொலோசியர் 2:14-15 வாசிக்கிறோம், அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைக்கிறார். அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எழுமுக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஓ ரபா தீபா ரபா சந்துரி பிகபலரா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், every power and authority that works against God's children, our rabba dibar all nailed. உங்களுக்கு விரோதமாக எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைக்கிறார். துரைத்தனங்கள், எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, எனக்கு பவர் இருக்கிறது என்று நினைக்கிறதான எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால உங்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில நம்ம வாழுகிறது ஒரு வாழ்வு தான். ஆனா அந்த உடன்படிக்கையின் நாம் ஏற்கனவே வாசித்த ஒரு பகுதி, ஆமென், எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம், முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை அவர் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் நமக்காக அவர் மரணம் அடைந்தார். நம்மை அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு, அடைந்து கொள்வதற்கு அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தனானார். ஹல்லேலூயா. You and me are called, and God has sent his only son, our Lord Jesus Christ, to die on the cross of Calvary so that we will inherit the blessings of the promises of God. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. எல்லா கதை நன்றி சொல்லுவோமே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு. எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க பாடுவோம். புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி,
முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் விசுவாசிக்கிறார். உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைக்கிறார். உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி இயேசுவே நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு நிறைவுடன் சொல்கின்றோம். எல்லா கரங்களும் சும்மா ஆண்டவர் உங்களுக்கு எதிராக கையெழுதப்பட்ட கையெழுத்தை குலைக்கிறவர், உங்களுக்கு சாதகமாக யுத்தம் பண்ணுகிறவர், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே அலங்கோலமாக்கினார். சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலங்கோலமாக்கினவர். அரபா சந்தரபா ரவரிக்கபர் அரபா, அவைகளின் மேல் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு, உங்க வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசுடைய கிரியைகள், பொல்லாத ஆவிகள், உலகத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் முறியடித்தார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். புதிய ஆரம்பங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பழைய திராட்சரசத்தை பார்க்கிலும் புதிய திராட்சரசம் மிகுந்த சுவையுள்ளதாயிருந்தது. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். பழைய காலத்தில் இருந்ததான ஆவியானவர் அல்ல,
புதிய ஆவியானவர், பெந்தைக்கோஸ்து நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆவியானவர், அவர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார். நுகங்களை அவர் உடைக்கிறார், கட்டுகளை அவர் அறுக்கிறார். ஓராபா தீபாராபா சந்தரபா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஷபாரபா தீபாலரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்தருளும், உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.